அதிமுக கூட்டணிக்கு போகலாம் என்று மூப்பனார் அழைத்த போது நான் தயங்கினேன். மூன்றாவது அணியையே நீங்கள் தொடர வேண்டும், ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று கூட இல்லை. இந்த அணியை வலுப்படுத்துவது எதிர்காலத்திற்கு நல்லது. அப்போதே சொன்னேன், திமுக அதிமுக ஆகியவற்றுக்கு இது ஒரு மாற்றாக இருக்கும். இந்த எளியவனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடத்திலே நான் பேசினேன். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற போதே ஒரு தகவலை சொன்னார். திருமாவளவனையும் நம்முடைய கூட்டணியிலே இணைத்து கொள்ளலாம் என்று நான் ஜெயலலிதா அம்மையாரிடத்திலே பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது அவர் சொன்னார், திருமாவளவன் போட்டியிட்ட சிதம்பரம் தொகுதியில் தானே 2.25 லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. பெரம்பலூர் தொகுதியில் 90,000 வாக்குகள் தானே கிடைத்திருக்கின்றன. அவருடைய வாக்கு வங்கி இன்னும் வலுப்பெற வேண்டும் என்று அவர் சொன்னதாக என்னிடத்திலே சொன்னார். அப்படி என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடத்திலே போட்டியிட்டது, சிதம்பரம், பெரம்பலூர். பெரம்பலூரிலே 94,000 வாக்குகள், சிதம்பரம் தொகுதியிலே 2,25,000 வாக்குகள். திருமாவளவன் அந்த கட்சியின் தலைவர் போட்டியிட்ட தொகுதியில் 2.25 லட்சம் வாக்குகள் குவிந்திருக்கின்றன. அதே அளவுக்கு பிற இடங்களில் அல்லது கணிசமான அளவில் அந்த தொகுதியிலும் கிடைத்திருந்தால் அந்த கட்சி அந்த வாக்கு வங்கி வலிமையை பெற்ற ஒரு கட்சி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னதாக கணக்கு பண்ணி சொன்னதாக சொன்னார். ஒரு கட்சிக்கு வாக்கு வங்கி எவ்வளவு முக்கியமானது, அதன் அடிப்படையில் தான் ஒரு கூட்டணி தீர்மானிக்கப்படும். இப்போ ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே 40,000 வாக்குகள் வாங்கினால் கூட அது பெரிய கட்சி என்று இன்றைக்கு எல்லோரும் போற்றுகிறார்கள். 50,000 வாக்குகள் பெற்றால் கூட பெரிய அளவுக்கு சக்தி இருப்பதாக உட்படுத்தவில்லை, அதை கட்டுரையாக எழுதவில்லை. 30,000 வாக்கு முகங்களை எல்லாம் பெரிய பெரிய செய்திகளாக மாற்றுகிறார்கள். இப்போதே 20%, 24% என்றெல்லாம் எழுதுகிறார்கள். அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்று ஊடகங்களே வரிந்து கட்டிக்கொண்டு வலிந்து செய்தியை ஊதாகரப்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு தேர்தலில் கூட நிற்கவில்லை. வாக்குகள் எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த சமூகமும் இந்த ஊடகமும் எத்தகைய அணுகுமுறைகளை கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் தான் அங்குலம் அங்குலமாக போராடி இன்றைக்கு இந்த அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். மற்றவனெல்லாம் 100 மீட்டர் ஓடி பரிசு வாங்கி விடுவான். நாம் 10,000 மீட்டர் ஓடினால்தான் அந்த பரிசை வாங்க முடியும். அவன் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பெறுகிற பரிசை விடாமல் இடைநில்லாமல் 10,000 மீட்டர் ஓடினால்தான் நம்மால் அந்த பரிசை பெற முடியும், அவன் பெற்ற பரிசை பெற முடியும். அப்படி ஒரு கேடுகட்ட சமூகத்தில் நாம் களமாடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு கட்சியாக ஏற்காமல் அதை புறந்தள்ளுகிற ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு பின்னர் எத்தனை கட்சி தோன்றினாலும் அந்த கட்சியை முன்னால் எழுதி நம் கட்சியை பின்னால் எழுதுகிற உளவியல் கொண்டவர்களின் ஆதிக்கம் நிறைந்த இந்த சமூகத்தில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அறிக்கை எழுதினாலும் நம்முடைய அறிக்கையை கடைசியாக போடுவது என்பதை ஒரு நிலைய விதியாக கொண்டிருக்கிற சமூக கட்டமைப்பில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எந்த சீனியாரிட்டியும் அவர்களுக்கு கிடையாது. சமூக மதிப்பீடுகள் அவ்வாறு இருக்கின்றன. இந்த சமூகத்தில் நாம் நடத்தியிருக்கிற 1/4 நூற்றாண்டு போராட்டம் என்பது, எல்லோரும் 8 மணி நேரம் தூங்குகிறார்கள் என்றால் நாம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தூங்கி, எல்லோரும் 1 மணி நேரம் பார்வையாளர்களை சந்திக்கிறார்கள் என்றால் நாம் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் பார்வையாளர்களை சந்தித்து, ஒரு மாதத்திற்கு சில 1000 கிலோமீட்டர் பயணம் செய்கிறார்கள் என்றால் நாம் பல 10,000 கிலோமீட்டர் பயணம் செய்து
பல நெருக்கடிகளை சந்தித்து, கல்வீச்சு சந்தித்து, சொல்வீச்சு சந்தித்து, ரத்தம் சிந்தி, உயிர் இழந்து, ஆதாரம் இல்லாத அவதூறுகளை சுமந்து, அவமானங்களை சுமந்து, பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதீதமாக கொண்டு, எல்லா மன உளைச்சலையும் தாங்கிக் கொண்டு, அழுத்தங்களை தாங்கிக் கொண்டு, அங்குலம் அங்குலமாக நாம் நகர்ந்து இந்த இடத்தை கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அங்கீகாரம் என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனாலும் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வேண்டாம், மகளிர் அணி கொண்டாடட்டும் என்று சொல்லிவிட்டேன்.